தேடல் இந்த ஒரு வார்த்தை பல பேர் பண்ணிகிட்டு இருக்கிற வார்த்தை. நிறைய பேர் நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்காங்க. சில பேர் பணத்தை தேடுறாங்க, சில பேர் நிம்மதியை தேடுறேன்றாங்க, சில பேர் உறவுகளை தேடிட்டு இருக்குன்றாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடல் வச்சுருக்காங்க. ஒரு மனுஷனோட ரியலான தேடல் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே எல்லாமே தேடிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதுக்காக தேடிட்டுருக்கோம். அது என்ன பொருளாக இருந்தாலும் நம்ம தேடுறோம். ஆனால் உங்களுக்கு எது தேவையோ இது எனக்கு இப்போ வந்து பர்சனலாக இது தேவை அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம தேடிட்டுருக்கோம். ஒருத்தர் இப்போ ஒரு வேலைன்னா வேலை இப்போதைக்கு வேணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்க வேலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அந்த தேடுறாங்க. அது ஒரு விதமான தேடல். சில பேர் மனசுக்குள்ளார தேட ஆரம்பிப்பாங்க. மனசுக்குள்ளார என்ன விஷயங்கள் இதுவரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஏன் நம்மளை எதுக்காக பிறந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ரொட்டீன் வாழ்க்கை, இப்போ நார்மலாக போகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இதே மாதிரி ஃபேமிலி பார்த்துக்கிறோம், இதே விஷயங்கள் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் நமக்குள்ளார ஒரு சின்ன அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி அந்த அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறத வெளியில் சரி பண்ணணும், நம்மளுடைய லைஃப்பை ஹாப்பியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம், அதுவும் தேடல் தான். ஆனால் அந்த தேடலை நீங்கள் உங்களுக்குள்ளார தேடணும். அப்படி நீங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு உண்டான விடைகள் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் தேடலுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும் பிடிக்கும், குழந்தைங்க, அப்பா அம்மா, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, இவங்க எல்லாத்தையும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். விருப்பம்னு சொன்னோடனே எல்லோரும் நான் அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது அது இது அதெல்லாம் ரியலாக கிடையாதுங்க. நீங்கள் சில விஷயங்களை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நிம்மதியை, சந்தோஷத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்படி தேடுறதுன்றத விஷயங்கள் வேணும்னா கண்டிப்பாக லிங்க்லேயோ இல்லை இதில் உள்ளே போனீங்கன்னா லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம்.